யோபு 37 அதிகாரம் 1 முதல் 24 வசனம் வரை. வசனம் 1. இதனாலே என் இருதயம் தத்தளித்தது, தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது. At this and also my heart and troubled, and is moved out of this place. வசனம் 2. அவருடைய சத்தத்தினால் உண்டாகுகிற அதிர்ச்சியும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். Hear attentively the noise of this voice and the sounds and that getteth out of this mouth. வசனம் 3. அவர் வானத்தின் கீழெங்கும் அந்த தொனியையும் பூமியின் கடையாந்தரங்களின் மேலும் அதன் மின்னல்களையும் செல்ல விடுகிறார். He direct hit and under this whole heaven, and is an lighting unto the end of the earth. வசனம் 4. அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தினே சத்தத்தை குமுற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும்போது அதை தவிர்க்க முடியாது. After heat and voice and roared he and thundered with a voice of this excellent sea, and he will not stay them when his voice is heard. வசனம் 5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரிக்கக்கூடாத பெரிய காரியங்களையும் அவர் செய்கிறார். God and thundereth marvelously with an eason voice and great things doth he, and which and we cannot compare. வசனம் 6. அவர் உறைந்த மலையையும் கல்மலைகளையும் தம்முடைய வல்லமையின் பெரும் மலைகளையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். For he said to the snow, be thou know the earth, like wash to the small rain, and to this great rain of this and strengthened. வசனம் 7. தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்முடைய அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்திரைத்து போடுகிறார். He shall up the hand of the every man, that all man may can now his work. வசனம் 8. அப்பொழுது காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளில் புகுந்து தங்கள் கவிகளிலே தங்கும். Then the beasts go into dens and remain in their place. வசனம் 9. தெற்கே இருந்து சூறாவளியும் வடக்காற்றினால் குளிரும் வரும். About of this south cometh the wind and cloud out of this north. வசனம் 10. தம்முடைய சுவாசத்தினாலே தேவன் குளிர கொடுக்கிறார். அப்பொழுது ஜலத்தினால் மேற்பார்வை பரப்பினது உறைந்து போகும். By the breath of the God frost in the given, and this breath of the waters is an strengthening need. வசனம் 11. அவர் நீர் துளிகளை மேகத்திலே ஏறி மின்னலினாலே மேகத்தை சிதற பண்ணுகிறார். Also by an watering he were the thick cloud he and suscrated is and break it cloud. வசனம் 12. அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிறார், யாவையும் அவைகளை பூச்சக்கரத்திலே நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். And it is instructed around about by his and counsel, that they may do whatsoever he and commandment them up the face of the world in the earth. வசனம் 13. ஒன்றில் தண்டனையும் யுமாகவும், ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும், ஒன்றில் கிருபையுமாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். He causeth it to the come water for the creation are for this land,
for mercy. வசனம் 14. யோபே இதற்கு செவி கொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரிகைகளை தியானித்து பாரும். Hearken unto this, O Job, stand still and consider these wondrous works of God. வசனம் 15. தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ணும் விதத்தை அறிவாரே. Though and cannot when God and disposit them and cause it the light have is and cloud to the sign. வசனம் 16. மேகங்கள் தொங்கும்படி அவைக்கு நிறையும் பூரண ஞானம் உள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும். Though and cannot this balancing of the clouds, the wondrous work of him which is perfect in knowledge. வசனம் 17. தென்றலினாலே அவர் பூமியை பண்ணுவது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாயிருக்கும் வகையும் அறிவீரே. Now and the garments are warm when he and created this earth by the south wine. வசனம் 18. பார்க்கப்பட்ட கண்ணாடியைப் போல கெட்டியான ஆகாய மண்டலங்களை நீர் அவரை கூட இருந்து வரித்தீரே. As and though with an human separate out the sky which is unstrung, and as the molten looking glass. வசனம் 19. அவருக்கு நாம் சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும், அந்த காரத்தின் நிமித்தம் முறை தப்பி பேசுகிறோம். Teach you and that Ras shall and say unto him, for we and cannot order your speech by reason of the darkness. வசனம் 20. நான் பேச துணிந்தேன் என்று யாதொருவன் அவருக்கு முன்பாக சொல்லாதாகுமா? ஒருவன் பேச துணிந்தால் அவன் விழுங்கப்பட்டு போவானே. Shall it be untold him and that speak? If a man speak, and surely he shall and be and showered up. வசனம் 21. அப்பொழுது காற்று வீசு, ஆகாய மண்டலங்களிலும் மப்பு நீங்க பண்ணுகிற சமயத்தில் வடக்கே இருந்து பொன்மயமான கந்த வருகிறபோது காந்தி வருகிறபோது பொன்மான காந்தி வருகிறபோது. And now one man and see not, and this break lights which is in the clouds, but the swines and pass it and cleanseth them. வசனம் 22. ஆகாய மண்டலத்திலேயே பிரகாசிக்கிற சூரியனை முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்கக்கூடாதே. தேவனிடத்தில் பயங்கரமான மகத்துவம் உண்டு. Fire water cometh out of this north, which and God is and trouble majesty. வசனம் 23. சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருந்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். Teaching the Almighty, we cannot find him out. He is the excellence, his power, and in judgment, and in the plenty of the justice he will not afflicate. வசனம் 24. ஆகையால் மனுஷர்கள் அவருக்கு பயப்பட வேண்டாம், தங்கள் எண்ணத்திலே ஞானிகளாய் இருக்கிற அவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றான். Man do therefore fear him, he respect not any that have wish of the heart. நான் சொல்றாரு, மனுஷன் அவருக்கு பயப்பட வேண்டாம், தங்கள் எண்ணத்திலே ஞானிகளாய் இருக்கிற அவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றார். இப்படி சொல்லிட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம்
சர்ச்சில் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க, சண்டே கிளாஸ். அதில் இந்த இதெல்லாம் படிக்கிறேன் பாருங்கள். முகாம் கூட்டம், வார்த்திடங்கன் வார்த்திடிங்டன் விட்ரேஜ். மே 12 முதல் 18 சிறந்த வாரங்களையே நாடுங்கள். கோட்பாடு உடன்படிக்கையிலும் 46 முதல் 48. பார்லி பி. பிரிட்ஜ், ஆலிவர் கவுடிர், சி பீட்டர்சன் மற்றும் பீட்டர் விட்மர் ஜூனியர் ஸ்காட்லாந்தில் இருந்து வெளியேறிய சுவிசேஷத்தை தொடர்ந்து பிரசங்கித்தனர். 100க்கும் மேற்பட்ட மனமாறியவர்களை விட்டு சென்றனர். அவர்கள் ஏராளமான வைராகியத்தை கொண்டிருந்தனர், ஆனாலும் அனுபவம் அல்லது வழிகாட்டுதல் இல்லை. அறிவுறுத்தல் கையேடுகள் இல்லை. தலைமைத்துவம் பயிற்சி கூட்டங்கள் இல்லை. புது மாநாட்டின் ஒளிபரப்புகள் இல்லை. உண்மையிலே மார்மோன் புஸ்தகத்தின் பல பிரதிகள் கூட அவர்கள் வைத்திருக்கவில்லை. அந்த புதிய விசுவாசிகளே பலர், குறிப்பாக புதிய ஏற்பாட்டை படிப்பதில் இருந்தது அறிந்தவர்கள், ஆவியின் அற்புதமான வெளிப்பாடுகளில், வாக்குறுதிகளில் மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவிசேஷத்திற்கு ஈர்க்கப்பட்டனர். எடுத்துக்காட்டாக 1 கொரிந்தியரை 12 அதிகாரம் 1 முதல் 11 பார்க்கவும். ஆவியின் உண்மையான வெளிப்பாடுகள் என்பதை பிரதித்தறிவது பலருக்கு கடினமாக இருந்தது. குழப்பத்தை பார்த்து ஜோசப் ஸ்மித் உதவிக்காக ஜெபித்தார். ஆவியின் விஷயங்களையே மக்கள் பெரும்பாலும் நிராகரிக்கும்போது அல்லது புறக்கணிக்கும்போது கர்த்தரின் பதில் இன்று சமமாக மதிக்காது. ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் உண்மையானவைகள் என்பதை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். அவைகள் என்னவென்று தெளிவுபடுத்தினார். அன்பான பரலோக பிதாவிடமிருந்து கிடைத்தது வரங்கள். அவரை நேசித்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வோர் மற்றும் அப்படி செய்ய நாடுவார் நன்மை அடைவதற்காக அவைகள் அளிக்கப்படுகின்றன. கோட்பாடும் உடன்படிக்கையும் 46:9. வீட்டிலும் சபையிலும் கற்றுக்கொள்வதற்கான ஆலோசனைகள். கோட்பாடும் உடன்படிக்கையும் 46:1 முதல் 7. இரட்சகர் தம்முடைய சபையில் ஆராதிக்க விரும்பும் அனைவரையும் வரவேற்கிறார். உங்கள் தொகுதி ஆராதனை சேவைகளில் உங்கள் நண்பர்களும் உங்கள் அருகிலுள்ள ஜனங்களும் வரவேற்கப்படுகிறார்கள். உங்கள் சபை கூட்டங்களை ஜனங்கள் திரும்பவும் வர விரும்பும் இடங்களை மாற்ற நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 46:1 முதல் 7 மற்றும் 2 நெப்பி 26:24 முதல் 28, 3 நெப்பி 18:22 முதல் 23 உள்ள கர்த்தரின் அறிவுரைகளை நீங்கள் எவ்வாறு கடைப்பிடிக்கலாம் என்று சிந்தியுங்கள். நீங்கள் முதல் முறையாக சபை ஆராதனை அல்லது மற்றொரு குழுவின் கூட்டத்திலேயே கலந்து கொண்டு நேரத்தை பற்றியும் நீங்கள் சிந்திக்கலாம். உங்களை வரவேற்க மக்கள் என்ன செய்கிறார்களோ. சி ஆல்சோ மரோனி 6:5 முதல் 9. This sweet choosing the matchless love and aims no. நம்பர் 177. வெல்கம் வீடியோ காஸ்பல் லைப்ரரி. வெல்கம் ஹான்ஷு கிரைஸ்ட் org. கோட்பாடும் உடன்படிக்கை 46 7 முதல் 33 வரை. பரலோக பிதா பிறரை ஆசீர்வதிக்க எனக்கு ஆவிக்குரிய வரங்களையே தருகிறார். ஆரம்பகால பரிசுத்தவான்களின் ஆவிக்குரிய வரங்களையே நம்பினார். ஆனால் அவற்றையே அடையாளம் காணவும்
அவர்களை நோக்கத்தையே உறிந்து கொள்ளவும் சில உதவி தேவைப்பட்டது. கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 46 7 முதல் 33. பயன்படுத்தி ஆவியின் வரங்களை பற்றி நீங்கள் படிக்கும்போது அவைகளையே கொடுக்கப்பட்ட நோக்கத்தையே சிந்தித்து பாருங்கள். வசனம் 8. தேவனை பற்றி நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? இந்த பரிசுகளை வழங்குவாரா? இந்த அல்லது பிற ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்தும் நபர்களின் உதாரணங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க முடியுமா? அவைகள் எவ்வாறு தேவனின் பிள்ளைகளின் நன்மைக்காக உள்ளன? வசனம் 26. அது போன்ற வசனங்களில் எவ்வாறு ஆவிக்குரிய வரங்களின் உதாரணங்களை நீங்கள் அடையாளங்கள் காண முடியும் என்பதையும் நீங்கள் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 3 5 முதல் 15 வரை, தானியல் 2 26 முதல் 30, அப்போஸ்தலர்கள் 3 1 முதல் 8, ஆல்மா எல்மன் 5 17 முதல் 19, மார்மோன் 1 முதல் 5, எய்தர் 3 1 முதல் 15, கோட்பாடும் உடன்படிக்கையும் 6 10 முதல் 12, மோசே 7 13. ஆவிக்குரிய வரங்களை பற்றிய உங்கள் படிப்பு தேவன் உங்களுக்கு என்ன வரங்களை வழங்கியுள்ளார் என்பதையும் சிந்தித்து உங்களை வழிநடத்தும் அவருடைய குழப்பங்களை ஆசீர்வதிக்க இந்த வரங்களையும் நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தலாம். உங்களிடம் கோத்திர பிதா ஆசீர்வாதம் இருந்தால் அது உங்களுக்கு வழங்கப்பட்ட வரங்களை அடையாளம் காணலாம். மூப்பர் ஜான் சி பிங்கிரி ஜூனியரின் ஐ ஹாவ் எ ஒர்க் ஃபார் தி என்ற செய்தியை படித்தால் நீங்கள் நினைத்து பார்க்க வரங்களை பற்றி உங்கள் மனதை திறக்கலாம். லியோனா, நவம்பர் 2017 32 முதல் 35. ஆவிக்குரிய வரங்கள் எவ்வாறு வளர்ப்பது என்பது பற்றி நீங்கள் அறியும் விரும்பினால் மூப்பர் ஜே வேன் பாப்லே வில்லிரின் செய்திகளை தொடக்கத்தில் உள்ள ஒப்புமையே the exercising the spiritual muscles உதவக்கூடும். லியோனா, மே 2095. உங்கள் ஆவிக்குரிய வரங்களை வளர்த்து கொள்ள என்ன பயிற்சிகள் உதவும்? See also tips and the questions, Holy Ghost and Gospel Library. கோட்பாடும் உடன்படிக்கையும் 47. கர்த்தர் தனது சபையை ஒரு வரலாற்றை வைத்திருக்க விரும்புகிறார். சபையின் வரலாற்றை பராமரிக்க ஜான் விட்மர் அழைப்பு தேவனின் மக்களிடமே பதிவிடவும் பராமரிப்பவர்களின் நீண்ட பராமரிப்பத்தை தொடர்ந்தது. ஒரு வரலாற்றை வைத்திருப்பது கர்த்தருக்கு மிகவும் முக்கியமானது என்று நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள்? 2 நெப்பி 29 11 12, மோசே 6 5, ஆபிரகாம் 1 28, 31. இதில் பார்க்கவும் 47 மற்றும் இதோ போன்ற அறிவுரைகளை படிக்கும்போது இதை பற்றிய சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன பதிவு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஃபேமிலி சர்ச் உங்கள் வாழ்க்கையிலிருந்து உங்கள் முன்னோர்களின் வாழ்க்கையில் இருந்தும் நினைவுகளையும் அனுபவங்களையும் பதிவு செய்யலாம். சி ஃபேமிலி சர்ச் org. சி ஹைரிங் பி என்ரிங் ஓ ரிமெம்பர் லியோனா, நவம்பர் 2007 66 66 முதல் 69 வரை. ஜான் விட்மர் கோட்பாடும் உடன்படிக்கையும் அவரோட படம் போட்டிருக்காங்க. ஜான் விட்மரோட படம் போட்டிருக்காங்க. கோட்பாடும் உடன்படிக்கையும் 47. நான் என் அழைப்பை நிறைவேற்றும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்துவார். ஜான் விட்மர் தனது அழைப்பை தேவனிடமிருந்து வந்த என்று உறுதியாக விரும்பியபோது உணர்ந்ததை நீங்கள் தொடர்பு படுத்தலாம். அவர் கொடுக்கும் அழைப்புகளை நிறைவேற்றுதலில் நம்பிக்கையை
தூண்டுவதற்கும் ஜான் விட்மருக்கு உங்களுக்கு கோட்பாடும் உடன்படிக்கையும் 47 கர்த்தர் என்ன சொன்னார்? ஆசிரியரின் பங்கு. கற்பித்தல் என்பது தகவல்களை வழங்குவதை விட அதிகம். வகுப்பு உறுப்பினர்களையே தங்களுக்காகவே உண்மைகளை கற்கவும் கண்டறியவும் மற்றும் அவர்கள் கற்றுக்கொண்டதை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளவும் ஒரு சூழலை உருவாக்குவது இதில் அடங்கும். See teachings in this Savior's as way 26. பிள்ளைகளுக்கு போதிப்பதற்கான ஆலோசனை கோட்பாடும் உடன்படிக்கையும் 46:2 முதல் 6 சபையில் மற்றவர்களை வரவேற்க நான் உதவும் முடியும். உங்கள் குழந்தைகள் கோட்பாடு உடன்படிக்கை 46:5 முதல் 42 படித்த பிறகு மக்கள் அவருடைய சபைக்கு வரும்போது எப்படி உணர வேண்டும் என்று இரட்சகர் விரும்புகிறார் என்பதை பற்றி பேசுங்கள். உங்கள் பிள்ளைகள் யாரையாவது சபையில் முதன் முறையாக பார்ப்பதற்காக கற்பனை செய்ய அழைக்கவும். அந்த நபரை வரவேற்க உதவும் வழிகளையே பயிற்சி செய்ய அவர்களுக்கு உதவுங்கள். கோட்பாடும் உடன்படிக்கையும் 46:7 முதல் 26 மற்றவர்களையே ஆசீர்வதிக்க பரலோக பிதா எனக்கு ஆவிக்குரிய வரங்களையே தருகிறார். கோட்பாடும் உடன்படிக்கையும் 46:13 முதல் 26 வரை. இதில் விவரிக்கப்பட்டுள்ள ஆவிக்குரிய வரங்களை பற்றி உங்கள் பிள்ளைகள் அறிய உதவ இந்த யோசனைகளை கவனியுங்கள். நீங்கள் வரங்களை காகிதத்தில் எழுதிய அறையை சுற்றி